வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது டீல் ரம்மி பார்க்க போகிறோம். 5 ரூபா 2 டீல் தான். இதில் ட்ராப்பெல்லாம் பண்ண முடியாது, கட்டாயம் ஆடியே தான் ஆகணும். 160 சிப்ஸு. நம்ம பாயிண்ட் கொடுத்தோம்னா குறையும். அது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆடணும். ஓகே, ரம்மி இல்லை, பட் 2 ஜோக்கர் 3 ஜோக்கர் இருக்குது. இது கமுத்த முடியாது, முதல்ல சொன்ன மாதிரி. ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவை போடலாமா அல்லது 4 போடலாமா, இது 2 தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் ராஜா போட்டோம்னா நம்ம ஆட்டம் காட்டுறது கஷ்டம், அதனால் 4 போடலாம். ஒருவேளை இப்போ குயினோ அது ஜாக்கி, கிளவர் ஜாக்கி இந்த மாதிரி எதாவது வந்ததுன்னா, ஓகே அடுத்த சீட்டு சூப்பர். இப்போ நம்மளுக்கு ஜாக்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஆட்டமே ஆயிடுச்சு. 4 5 ஓகே ஆட்டமே ஆயிடுச்சு. ஃபினிஷ். இப்போ உங்க எத்தனை பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு குறைச்சலாம் நம்ம பாயிண்ட் கொடுக்கணும் அடுத்த ஆட்டம், அல்லது ஷோ வைக்கணும். இப்போ 65 பாயிண்ட் 64 கொடுத்தோம்னாலும் நம்ம வின். இப்போ பாயிண்ட் கம்மி பண்ணுறதுல தான் இந்த ஆட்டம் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எய்ம். இப்போ ரம்மி இல்லை, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரம்மி வருது, அதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரம்மி ஆகுது, பட்டு பாயிண்ட் அதிகமாகிடும். அதனால் நம்ம கட்டுக்கே போகலாம், அதுதான் பெட்ரு. ஓகே, இப்போ அதை நம்ம எடுக்கலை, அதனால் அந்த ஆசையை விட்டுருவோம். நம்ம வடி வந்தாலும் நம்ம எடுக்க போகிறதில்ல. இப்போ ஒன்றும் வரல, சரி, நாட் பேட். இருக்கிறதுலே வேஸ்ட்டு சீட் அதுதான். இப்போ ஒரே ஒரு சீட்டு வந்ததுனாலும் நம்ம சேஃபு. வரல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஓகே. இப்போ ரம்மி ஆகிடுச்சு. இப்போ எதை போடலாம் அப்படின்னா, நம்ம பாயிண்ட்டு குறைக்கிறோம், அதனால் ஜாக்கியை போட்டுடலாம். இந்த குயின் எதுக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இன்னொரு குயின் வந்தால் 3 குயின் ட்ரிப் பண்ணிக்கலாம். ஓகே பரவாயில்ல, வி ஆல்ரெடி வாண்ட் இட். 24 பாயிண்ட் தான். நம்ம இன்னொரு ரிக்வெஸ்ட் போடலாம் அடுத்த மேட்ச்சுக்கு. சாரி, அவங்க விளையாடல.